மாற்றமே மாறாதது. முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு தடவை தன்னோட அமைச்சர்கள்கிட்ட, எனக்கு ஒரு மோதிரம் வேணும், அதில் ஒரு வாசகம் இடம் பெறணும். நான் ரொம்ப துயரமாக இருக்கும்போது அதை பார்த்தா எனக்கு தைரியம் வரணும். அதே போல் நான் ரொம்ப சந்தோஷமாக தலைக்கணத்தோடு இருக்கும்போது அதை பார்த்தா எனக்கு நிதானம் வரணும். அப்படி ஒரு வாசகத்தை யோசித்து சொல்லுங்க அப்படின்னாரு. அமைச்சர்கள் எவ்வளவோ யோசிச்சு பார்த்தாங்க. ஒரு சரியான வாசகம் கிடைக்கவே இல்லை. கடைசியாக அந்த ஊர்லேயே அறிவாளியான ஒரு பெரியவர்கிட்ட போனாங்க. அவர் ஒரு சின்ன காகிதத்தில் ஏதோ ஒன்றை எழுதி மடித்து கொடுத்துட்டு இப்படி சொன்னார், இதை மோதிரத்துக்குள்ளே வச்சுருங்க, இக்கட்டான சூழல் வரும்போது மட்டும் இதை பிரித்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னாரு. கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி அண்டை நாட்டு மன்னன் படையெடுத்து வந்தான். ராஜாவோட படை தோற்று போச்சு. உயிருக்கு பயந்து ராஜா காட்டுக்குள்ளே ஓடினார். ஒரு மலை உச்சியில் மறைஞ்சிருந்த போது எதிரி வீரர்களோட குதிரை சத்தம் நெருங்கி வர்றதை கேட்டு ரொம்ப பயந்தார். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்ச போது அவருக்கு அந்த மோதிரம் ஞாபகத்துக்கு வந்தது. அதை பிரித்து பார்த்தாரு. அதில் 3 வார்த்தைகள் இருந்தது, இதுவும் கடந்து போகும். அந்த வாசகத்தை படித்ததும் ராஜாவோட மனசில் ஒரு நிதானம் வந்தது. பயம் மறைஞ்சுது. அதிர்ஷ்டவசமாக எதிரிகள் அவரை பார்க்காம வேறு திசையில் போயிட்டாங்க. திரும்பவும் படையை திரட்டி தன்னோட நாட்டை மீட்டெடுத்தார் ராஜா. ஊரே கொண்டாடிச்சு. மக்கள் அவர் மீது மலர்களை தூவி ஆரவாரம் செஞ்சாங்க. அந்த பெரும் புகழோட உச்சியில் இருந்தபோது ராஜாவுக்கு மீண்டும் ஒரு முறை அந்த மோதிரத்தை பார்க்கணுன்னு தோணுச்சு. மீண்டும் அதே வாசகத்தை பார்த்தாரு, இதுவும் கடந்து போகும். அடுத்த நிமிஷம் அவரோட கர்வம் மறைஞ்சுது. இந்த வெற்றியும் நிரந்தரம் அல்ல, புகழும் நிரந்தரம் அல்ல அப்படின்ற உண்மையை உணர்ந்து நிதானமாக இருந்தார். இந்த கதையோட நீதி, வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ இன்பமோ துன்பமோ எதுவும் நிலையானது அல்ல. எல்லா சூழ்நிலைகளிலும் சமநிலையை பேணுறது தான் மன அமைதிக்கான வழி.